என்றும் நான் செல்ல மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சொந்த பந்தங்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லி உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். உங்களுக்கான உங்களுடைய நேரத்தில் உங்களை சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளுக்குண்டான வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். சங்கீதம் 120 அதிகாரத்தில் 1வது வசனம் சொல்லுகிறது, என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுப்பார். அன்பான தேவ பிள்ளைகளே, செவி கொடுக்கிற தேவன், உன் சத்தத்திற்கு செவி கொடுக்கிற ஒரு தேவன். இன்றைக்கு உன்னுடைய நெருக்கத்தை நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உனக்கு செவி கொடுக்கிற ஒரு நல்ல தகப்பனாக இருக்கிறார். நம்புகிறீங்களா? இன்றைக்கு தேவன் உங்களுக்கு செவி கொடுப்பாரா? நிச்சயமாக கொடுப்பார். ஏனென்றால் உங்கள் நெருக்கம் என்னவென்று அவருக்கு தெரியும், உங்கள் பாடுகள் என்னவென்று அவருக்கு தெரியும், உங்களுடைய உபத்திரங்கள் என்னவென்று அவருக்கு தெரியும், உங்களுடைய வேதனைகள் என்னவென்று அவருக்கு தெரியும். நீங்கள் கூப்பிடும் பொழுது அவர் தயவாக இறங்கி வந்து உங்களுக்கு அனுகூலமான காரியத்தை அவர் செய்வார். நெருக்கப்படக்கூடிய உன்னுடைய வாழ்க்கைகளை தேவன் விஷாலமாக மாற்றி கொடுப்பார். பாருங்க, அநேக நேரங்களில் சிலர் நெருக்கப்பட்டார்கள், சிலர் ஒடுக்கப்பட்டார்கள். அவங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் நின்று அவர்களுக்கு நீதி செய்தார். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லி யாரெல்லாம் அவருடைய உதவியை தேடுகிறார்களோ, யாரெல்லாம் அவருடைய கூப்பிடுதலை கேட்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் செவி கொடுக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை உன் வாழ்க்கை நெருக்கம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கலாம், இல்லை பாடு நிறைந்த வாழ்க்கையாக இருக்கலாம், இல்லை உபத்திரம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கலாம். உன் வாழ்க்கையை தேவன் இப்பொழுது நீ கூப்பிடும் பொழுது அவர் உனக்கு சீர்படுத்தி கொடுக்க போகிறார். அன்பான தேவ ஜனங்களே, துதிக்கிற பிள்ளைகளுக்கு நெருக்கம் உண்டாகியிருக்கும், ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு இடுக்கண் உண்டாகியிருக்கும். ஆனாலும் அவைகளிலிருந்து தேவன் செவி கொடுத்து நமக்கு விடுதலை கொடுக்கிறார். கவனித்து பார்க்க வேண்டும். அன்பான தேவ பிள்ளைகள், ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி நெருக்கப்படுகிறது, எவ்விதமாக அந்த மனுஷன் உபத்திரத்துக்குள் தள்ளப்படுகிறான், எவ்விதமாக அந்த மனுஷனுக்கு பாடுகள் நுகங்கள் காணப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அன்றாட அவன் வாழக்கூடிய வாழ்க்கையில் அவனுக்கு ஏற்படக்கூடிய நுகங்கள், அவனுக்கு ஏற்படக்கூடிய சில சம்பவங்கள் எல்லாமே அவன் வாழ்க்கையில் மிகுந்த வேதனைகளை உருவாக்கி கொடுக்கிறது. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் நெருக்கப்படுகிற வாழ்க்கை தான். குடும்ப வாழ்க்கையில் சிலருக்கு நெருக்கங்கள் உண்டாகியிருக்கும், பிஸ்னஸில் சிலருக்கு நெருக்கங்கள் உண்டாகியிருக்கும், திருச்சபையில் சிலருக்கு நெருக்கங்கள் உண்டாகியிருக்கும். எந்தாவது ஒரு வகையில் எப்படிப்பட்டவர்களுக்கு நெருக்கம் இருக்கும். ஆனால் நெருக்கத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு யார் உதவி செய்வார், நாம் யார் கூப்பிட்டால் நமக்கு பதில் கொடுப்பார் என்கின்றதை நன்கு நீங்கள் அறிந்திருக்கிறபடினால் உங்களுடைய கூப்பிடுதலை தேவன் கேட்டு உங்களுக்கு அவர் செவி கொடுப்பார். இந்த நேரத்தில் நீங்கள் கூப்பிட ஆயத்தத்தோடு இருங்கள். அப்படி கூப்பிடும் பொழுது கர்த்தர் கிருபை செய்வார். ஒரு முறை தாவீது அப்படிதான். அவன் சொல்லுகிறான், நான் மகா இக்கட்டுக்குள் மாட்டிக்கொண்டே நான் மனுஷனுடைய பாதத்தில் விழுவதை காட்டிலும் மகா கிருபையும் இரக்கமுள்ள தேவனுடைய பாதத்தில் நான் விழுந்து விழுவதே நலம் என்று சொன்னான். அவன் விழுந்தது நிமித்தமாக அந்த ஜனங்கள் விடுதலை பெற்றார்கள், அந்த தேசங்கள் பாதுகாக்கப்பட்டது. ஒருவேளை நீங்கள் இந்த நெருக்கமான காலத்தில் நீங்கள் கூப்பிடுகிற சத்தத்தை தேவன் கேட்டு அதற்கு செவி கொடுக்கிறது மாத்திரமல்ல, அதற்கு அவர் பதில் கொடுக்கிறார். இன்றைக்கு அந்த பதில் உங்கள் வீட்டை தேடி வருகிறது. இன்றைக்கு உங்கள் நெருக்கங்கள் விசாலமாக மாறுகிறது. நீங்கள் ஒடுக்கப்பட்ட இடத்துல கர்த்தர் உங்களை விரிவாக்குகிறார். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கினார்கள், நெருக்கினார்கள். பார்வோன் ரொம்ப அடிமைப்படுத்தினான். அடிமைப்படுத்தும் போது என்ன நடந்தது? அவர்கள் விசாலம் அடைந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை நெருக்கத்தை குறித்து கலங்காதே, பாடுகளை குறித்து கலங்காதே, வேதனைகளை குறித்து கலங்காதே. இவைகள் உன் வாழ்க்கையில் வந்துவிட்டது என்று எண்ணிக்கொண்டால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காரியத்தில் தான் நெருக்கப்பட்டேன், இந்த காரியத்தில் தான் ஒடுக்கப்பட்டேன், இதன் மூலமாக தான் என்னுடைய வாழ்க்கைகள் சீரழிந்து போனது என்று சொல்லி கொண்டிருக்கிற அந்த இடத்துல கர்த்தர் உன்னை சீர்படுத்தி உன் தலைகளை உயர்த்தி உன் நெருக்கத்தில் தேவன் விசாலமாக அவர் மாற்றி கொடுக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அன்பான தேவ ஜனங்களே, இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு எடுத்ததைப் போல, யாக்கோபுடைய நெருக்கத்தில் கர்த்தர் செவி கொடுத்ததைப் போல, தானியேலுடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் சிங்கத்திலிருந்து அவனை காப்பாற்றியதைப் போல, இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருடைய ஜெபங்களும் ஒவ்வொருடைய விண்ணப்பங்களும் அவர் கவனமாக கவனித்து அதை தெளிவாக ஒரு விடுதலை உனக்கும் எனக்கு அவர் கட்டளையிட்டு கொண்டிருக்கிறார். அருமையான என் அன்பு சொந்த பந்தங்களே, இந்த வேளையில் நீங்கள் எல்லோரும் தேவனை நோக்கி பார்த்து அவரிடத்தில் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அவர் உங்களுக்கு கிருபை செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு நெருக்கம் இருக்குதா? பாடுகள் இருக்குதா?
இந்த பாடுகளிலிருந்து கர்த்தர் உங்களை மீட்டெடுப்பாரா? நிச்சயமாக மீட்டெடுப்பார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லியிருக்கிறார். அப்போ கர்த்தர் கிரியை செய்வார். அவர்கள் எல்லோரையும் கர்த்தர் நெருக்கத்திலிருந்து விடுவித்தார் என்று நம் வேதத்தில் பார்க்கிறோம். அன்பான சொந்த பந்தங்களே, தேவ கிருபை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. நெருக்கப்பட்டு இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் விசாலமான இடம் உண்டு. அன்பான சொந்த பந்தங்களே, அநேகர் ஒன்று கூடி ஜெபிக்கும் பொழுது தேவன் விடுதலை கொடுத்து விசாலமான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். தெய்வ பிள்ளைகள், உங்கள் நெருக்கங்கள் மாறப்போகுது. ஜெபிப்போமா? மகா பரிசுத்தம் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பு தெய்வமே, இந்த அருமையான இந்த வேலைக்காக ஜெபிக்கிறேன். ஒருவேளை ஒரு பிள்ளைகள் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருப்பார்கள் என்று சொன்னால், அவர்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிற வேளையில் அவங்களுடைய ஜெபங்களை கேட்டு அவங்களுடைய குடும்பத்தை விடுதலை கொடுத்து நீங்கள் காத்து கொள்ளுங்கள். அப்படியே தேவன் செய்வதற்காக நன்றி. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே எங்களோடு கூட இருப்பாராக. God bless you.